அடிதடி தகராறுதான் ஒரு உயிரை பறித்துள்ளது. அடித்தவரோ அடி வாங்கியவருக்கோ ஒன்றும் நடக்கவில்லை. தாக்குதல் சிசிடிவி பதிவை போலீசிடம் கொடுத்த பெட்ரோல் பங்க் உரிமையாளரின் உயிர்தான் பறிபோயுள்ளது. அடி வாங்கியவர்கள் வீடியோ வெளியானதால் அவமானப்பட்டு கொலை செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் காத்தான் கடை என்ற இடத்தில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தவர் 50 வயது மோகன்ராஜ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் தனது பெட்ரோல் பங்கை மூடிவிட்டு கூவத்தூர் அருகே பேட்டை கிராமத்தில் உள்ள தனது வீட்டுக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் காத்தான் கடை 4 முனை சந்திப்பில் அவரை வழிமறித்து சரமாரியாக கத்தியால் வெட்டினர். இதில் முகம், கழுத்து, தலைப்பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட மோகன்ராஜ் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாமல்லபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க கோரியும் காத்தான் கடையில் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் என கிழக்கு கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொலையாளிகளான கூவத்தூர் நாவக்கல் பகுதியைச் சேர்ந்த 33 வயது டைகர் ரகு என்ற ரகு மற்றும் அவரது கூட்டாளிகளான தட்சிணாமூர்த்தி, ரவீந்திரன், கதிர் ஆகிய 4 பேர் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை காவலில் எடுத்து கூவத்தூர் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கொலைக்கான காரணம் குறித்து திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. கடந்த மே 16ஆம் தேதி கூவத்தூர் அடுத்த காத்தான் கடை பகுதியில் உள்ள மோகன்ராஜ் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதற்காக ரகு மற்றும் அவரது நண்பர் தட்சிணாமூர்த்தியும் மதுபோதையில் பைக்கில் வந்துள்ளனர். அப்போது அங்கு தண்டரை கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் முரளிதரன் என்பவர் தங்கள் டிராக்டருக்கு டீசல் வாங்க வந்துள்ளார். மதுபோதையில் இருந்த ரகுவும் தட்சிணாமூர்த்தியும் கல்லூரி மாணவரின் பைக்கை எட்டி உதைத்து வம்புக்கு இழுத்துள்ளனர். முதலில் ரகு அவரை தாக்க, பின்னர் தன்னிடம் வம்புக்கு இழுத்து தகராறு செய்த போதை நபர்கள் இருவரையும் கல்லூரி மாணவர் முரளிதரன் தனி ஆளாகவே நையப்புடைத்துள்ளார். இந்த கைகலப்பு காட்சிகள் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அடி வாங்கிய ரகு தனது நண்பர்கள் சிலரை வரவழைத்து கல்லூரி மாணவரை ஈசிஆர் சாலையில் வழிமறித்து தாக்கியதில் காயமடைந்த முரளிதரன் கூவத்தூர் போலீசில் புகார் கொடுத்தார். இதில் ரகு, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1.5 மாதங்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை இருவரும் வெளியே வந்துள்ளனர். அப்போது தாங்கள் பெட்ரோல் பங்கில் போதையில் கல்லூரி மாணவரிடம் அடி வாங்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய தகவல் அறிந்து அவமானப்பட்டுள்ளனர். அந்த வீடியோவுக்கு கீழ் கமெண்ட்ஸில் கேலி கிண்டல் செய்திருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்தனர். இரவில் யாருக்கும் தெரியாமல் கல்லூரி மாணவரிடம் அடி வாங்கியதை சிசிடிவி பதிவு வெளியானதால் ஊருக்கே தெரிந்து விட்டதாகவும் அந்த சிசிடிவி பதிவை கொடுத்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது மொத்த கோபமும் திரும்பியுள்ளது. பொதுவெளியில் தனக்கு அவப்பெயர் ஏற்பட காரணமாக இருந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மோகன்ராஜை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கல்பாக்கத்தில் உள்ள ஒருவரிடம் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல உள்ளதாக பொய்யான காரணத்தை கூறி அவரிடம் கார் வாங்கி அதில் தனது கூட்டாளிகளுடன் சென்று
பட்டா கத்தி வாங்கி வந்துள்ளார். பிறகு மோகன்ராஜ் பெட்ரோல் பங்கிலிருந்து வீடு திரும்பும் வழியில் ரகு மற்றும் அவரது கூட்டாளிகள் தட்சிணாமூர்த்தி, ரவீந்திரன், ரகு உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து மோகன்ராஜை வெட்டி கொலை செய்ததாக போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் ரகு தெரிவித்துள்ளார். கைதான ரகு உள்ளிட்ட 4 பேர் விசாரணைக்கு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 4 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். போலீஸ் கேட்டதால் சிசிடிவி பதிவு கொடுத்ததற்காக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கல்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.